ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 398 பொருட்பாலிலே அரசியலிலே கல்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒருவன் தனது இந்த ஒரு பிறவியிலே கற்கின்ற கல்வி அறிவானது அவனது சந்ததியாக வரவிருக்கின்ற 7 தலைமுறையினரையும் நல்வழியில் செலுத்தி பாதுகாப்பாக வாழ வைக்கும் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்ப்பது அவன் நல்வழியில் செல்ல அவனை வழி நடத்துகின்ற அவன் கற்றறிந்து பெற்றிருக்கின்ற அரிய நல்ல கல்விதான் என்பதையும், ஒரு பிறவியில் அவன் தனது முயற்சியால் பெறுகின்ற கல்வி அறிவானது அவனது ஒவ்வொரு மரபு அணுவிலும் நிறைந்து இருந்து அவனது 7 தலைமுறை சந்ததியினருக்கும் சென்று அடைந்து அவர்களையும் அவனால் விளைந்த அந்த மரபணுக்களின் தலைமுறை மாற்றம் மூலமாக அந்த சந்ததியினரையும் நல்வழியில் செலுத்தி பாதுகாப்பாக சிறப்பாக வாழ வைக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் கருத்தாழமிக்க பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடலை நாம் தேடுகின்ற பொழுது பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றி ஒரு திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தான் பெற வேண்டிய நல்லதொரு கல்வியை கற்க கல்வி கூடம் பள்ளிக்கூடம் செல்லாமல் அடம் பிடிக்கின்ற தனது இனிய மகளுக்கு கல்வியின் அருமையை, நற்கல்வி பெற வேண்டியதின் அவசியத்தை, கல்வியின் பெருமையை, அதனால் சந்ததியினருக்கும் கிடைக்கப் போகின்ற புகழை, பாதுகாப்பை, சிறப்பான வழி நடத்துதலை உணர்ந்திருக்கின்ற ஒரு அன்னை தனது இனிய மகளுக்கு அந்த கல்வியின் பெருமையை எடுத்து கூறி பாடசாலைக்கு கல்வி பயிலை செல்ல அறிவுறுத்துகின்ற அருமை மிக்க ஆற்றல் மிக்க பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அன்போடு அறிவும் நிறைந்த அந்த அருமை அன்னை கூறுவார், என் அன்பு மகளே, கல்வியால் கிடைக்கின்ற நல்ல அறிவை, பல உண்மைகளை உணர்ந்து கொள்ள செய்கின்ற பேரறிவை யாரும் விலை போட்டு வாங்க முடியாது. நித்தம் நித்தம் மாறுகின்ற இயற்கையின் இயல்பினை, உண்மையின் தன்மையை கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். இந்த வாழ்க்கையை வசப்படுத்த உதவும் நல் உணவே மலைவாழை போன்ற சுவையும் நன்மையும் உடைய கல்வி என்பதால் என் அருந்தவ புதல்வியே, அந்த கல்வி எனும் கீர்த்தி தருகின்ற மலை வாழை கனியை வாயார உண்ணுவாய் என் கண்ணின் மணியே என்று அந்த அருமை அன்னை கல்வியின் பெருமையை மிக நேர்த்தியாக தனது அருமை மகளுக்கு எடுத்து கூறுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த ரங்கோன் ராதா. பாவேந்தர் பாரதிதாசனின் அந்த அருமையான பாடல் வரிகளுக்கு TR பாப்பா இசை அமைத்து பி பானுமதி மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழை அல்லவோ கல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி. விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழை அல்லவோ கல்வி,
மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார ஒண்ணுவாய் போ என் புதல்வி. எனவே ஒருவன் தனது இந்த ஒரு பிறவியிலே கற்கின்ற கல்வி அறிவானது அவனுக்கு மட்டும் பலன் அளிப்பதோடு நிற்பது இல்லை, அவனது சந்ததியாக வரவிருக்கின்ற 7 தலைமுறையினரையும் நல் வழியில் செலுத்தி பாதுகாப்பாக வாழ வைக்கின்ற ஒரு அரிய செல்வமே அந்த கல்வி செல்வம் என்கின்ற இந்த அருமையான திருக்குறளின் கருத்தினை அறிந்து உணர்ந்து நாமும் கல்வி செல்வத்தை சிறப்பாக பெற்று புகழ் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 399. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள். இவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.